ஹாய்மா. இன்னைக்கு வீடியோ ரொம்ப சோகமாக தான் போச்சு. எனக்கு ரொம்ப என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப எனக்கு எப்படி அடுத்த எபிசோடு பார்க்கவே பயமாக கிடக்கு. எனக்கு எப்படி பார்க்குறதே தோணல. நான் ஃபுல் எபிசோடும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க தப்பிச்சு போயிடுவேன்னு நினைச்சியா? அவனுக்கு ரொம்ப அவனுக்கு கொஞ்ச நேரம் தானே நிக்குது. 5 நிமிஷத்துக்கு மேல வேலை செய்யும். இப்ப நாம இங்க நம்ம 2 பேரும் மட்டும் தனியா இருக்கோம். உன்னை போட்டு தள்ளுறது எனக்கு ரொம்ப கத்தி உள்ள வச்சிருந்திருக்காங்க. இவன் பார்க்காம விட்டுட்டேன். எங்கடா தப்பியாவது ஓடாம இப்படி விட்டுட்டானே. காயப்பட்டதே பச்சிக்கல். ஐயோ கடவுளே. இப்படி போய் பழி வாங்க வரேன்னு சொல்லி இவன் உயிரையும் விட்டுட்டானே. போச்சு போ. ரத்தத்தாலே முடிஞ்சிச்சு. சரி அப்படியே மாறிடுறாங்க. அந்த பேய மாறிட்டாங்க. பேய மாறிட்டு இப்படி தனியா வந்து தப்பு பண்ணிட்டேன். அவன் சொன்ன காக்குசு சொன்ன மாதிரி நான் புடிச்சு வச்சது எவ்வளவு நேரம் புடிச்சு வைக்கிறீங்க? இவனுக்கு தெரியும்லங்க. அப்ப ஏங்க வந்தேன். சரிடா அநியாயமா குத்திட்டேன். அவ்வளவுதான். இந்த கட்டத்தை போட்டு கோடை போட்டேன். நீ என்ன பண்ண முடியும்? சட்டம் போட்டாலே சொல்லி முடியும். என்னோட உடம்புல இருக்கிற இதயத்தையும் சேர்த்து என்னால ஒரே நேரத்துல 5 இதயங்களை கட்டுப்படுத்த முடியும். ஆனா நீ பண்ண வேலையால எனக்கு இப்போ ஒரு புது இதயம் தேவைப்படுது. அத நான் இப்போ உன்கிட்ட இருந்து தான் எடுத்துட்டு போறேன். இங்கிட்ட இதயத்தை புடுங்க போறானா, அங்கிட்ட உசுரையே புடிங்கிட்டேன். அநியாயமா 2 பேர்ட்ட வந்து சிக்கிக்கிட்டாங்க. மொத்த டீமும் காலியோ? வேற யாரும் இல்லையே காப்பாத்துறது. ஒரு வயலும் வரவும் மாட்டேங்கிறாங்களே. இந்த டீம் 10ன்னு சொல்லி ஒண்ணு இந்த நரித்தோட எங்க போய் தொலைஞ்சான்? நரித்தோலாம் ஒண்ணுங்க. இவங்க தான் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தான் அவங்க வரேன்னாங்க. ஒருத்தனும் வரலையே. டீம் 7 தான். அவங்க தான் டீம் 10க்கு ஹெல்ப் பண்ண வரதா சொன்னாங்களே. ஒருத்தனும் வரலையே. கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் அறிவாச்சு. எங்க சே ஆஸ்மா செஞ்சு இவனை முழுசா நம்புனா. ஆனா இப்படி ஆகி போச்சு. என்ன ஒண்ணுது? ரெண்டு மண்டே ஆகி போச்சு. இழந்துருச்சு. 2 தனித்தனி உடம்புக்கு. ஆமா 2 ஒண்ணா இருந்துச்சு. என்ன இது? 5 ஸ்டைல் வின் ஸ்டைல் 2 மாஸ்க்ஸும் இப்போ ஒண்ணா இணைஞ்சிருக்கு. உன்னுடைய இதயத்தை நான் கண்டிப்பா எடுப்பேன் ககாஷி. அதுக்கே நெஞ்சிருக்கோ. விலை மதிப்பில்லாத ஒரு இதயத்தை தேவையில்லாம அழிச்சிட்டேன். போச்சு. ஐயோ ககாஷியோட இதயத்தை புடிங்கிடுவானோ. ஐயோ ஓத்தடி தப்பிச்சிடுறா எப்படியாவது. இவங்கள விட்டு இப்போ போனாச்சே. ஆத்தாடி ஒரே வழி என்ன தப்பிச்சு ஓடவும் மாட்டேங்கிறாங்களே. ஐயோ போச்சு. ஓபனான இடத்துக்கு என்ன தள்ளுறதுக்காக அவன் முயற்சி பண்ணிருக்கான். எவ்வளவு ஓடி ஒளிஞ்சாலும் தப்பிக்க. அந்த 2 இணைச்சிருக்கேன்ல அந்த கேப்புக்குள்ள உள்ள சொருகுறது பாக்குறாங்க. இவனை ஏதாவது ஒரு அப்படியே அந்த இருக்குல அப்படியே. இந்தா போச்சுடா. ஐயோ 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 முடிச்சுட்டேன். இவங்க ஒரே வழி தப்பிச்சு ஓடுறதா. ஐயே வயிற்றுக்குள்ள என்னாச்சு? இதான் வெடிச்சு போச்சு. அப்பா டம்மிப்பா டம்மி. ஐயோ என்னடா இப்படி பண்ணி தொலைறீங்க அப்படி திடீர்னு. ஷேடோ க்ளோனை பயன்படுத்தி பிரமாதப்படுத்திட்ட. இப்படி கோழ மாதிரி சண்டை போடாம ஒரு வீரனா நேருக்கு நேரா அஸ்கு வாடா வா. எப்படி ஏமாத்தி இத்தனை பேரை வச்சுக்கிட்டு என்னது ஒண்ணு செத்து போச்சா? சூரிக்கான வச்சு பின்னாடி போட்டுருக்கேன். போடு நல்லா போடு நல்லா போடு குத்துடா. ஐயோ மறுபடியும் பயிரை விட்டுருக்கேன். ஐயோ தப்பிச்சு ஓடிடுறா. வாட்டர் ஆமா பயிர்னா அந்த வாட்டர் அடிச்சாதே நம்பிக்க முடியும். ஆமா வீல் சேஞ்சிங் பவர் ஸ்டைலோட இருக்கிற சக்கர நேச்சரை வெறும் வாட்டர் மட்டும் பயன்படுத்தி என்னால் அணைக்கவே முடியாது. ரொம்ப பவரா இருக்கு. ஆமா 2 சேர்ந்து வருதுலங்க. அவன் பக்கத்துல நின்று சண்டை போறதை தவிர வேற வழியே இல்ல. ஐயோ பக்கத்துல போகாதடா. ஐயோ கீழ இருந்து பிடிக்கிறேன். ஐயோ ஆள் அப்படியே பிடிச்சானே. ஐயோ
இதுதான் அவன்கிட்ட பெரிய இதாக இருக்கு. கையை எங்கெங்க விட்டு பிடிச்சிடானேங்க. அப்படியே இது மாதிரி அதை வெட்டினாலும் ஒட்டிருமோ? ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே எல்லாம் வந்து ஒட்டிக்கிறது. அதத்தை எத்தனை தையல் போட்டு வச்சிருக்கேன். சண்டை போடும்போது நீ என்னதானே கவனிச்சிருக்கணும். கவனத்தை சிதற விட்டு தப்பு ஐயோ ஏங்க இதயத்தை எடுக்க போறேங்க. இந்த தருணத்துல இருந்து உன்னுடைய அந்த சொந்தமானது. ஐயோ ரெண்டு பார்த்துட்டு இங்க போட்டியா? ஐயோ எங்க மர போட்டியா? என்ன எப்படி இருந்துச்சு? வலிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சுகமான கொஞ்சம் கொஞ்சமா ஆளை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன அதத்தே உடனே இது பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா. ஐயோ இப்படி அநியாயமா ஆசிமா செஞ்ச மாதிரியே சாவ போறியடா நீனு. சரி ஆஸ்மா செஞ்ச ஞாபகத்துக்கு வந்துட்டேன். ஏய் ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க? இப்படி அடுத்தடுத்து அப்பா கடவுளே இப்படி நம்மள அழுவ வச்சு சாவச்சு வாங்கி போல இருக்கே. கடைசி நடந்தது அப்படியே. இந்த லைட்ரு வச்சிருந்தேன் ஞாபகம் வருது. ஒன்றும் செய்ய அந்த இது அதுக்குள்ள கதை முடிஞ்சிருச்சா? இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சேன்னு ஜாஷின் கண்டிப்பா வருத்தப்படுவாரு. சரி கிளம்பட்டுமா? எனக்கு தெரிஞ்ச நேரத்துக்கு காக்கசும் எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம். என்னது? ஐயோ இதே தேடிக்கிறானே. நீ இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரு வழியா ஷிக்கமாரு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். என்னாச்சு? இதெல்லாம் எப்படி? இன்ஜெக்ஷனா? இதோ ஒன்று வச்சிருந்தேன் மாறிட்டேன் பழைய ஆளா அப்படியே. செத்துட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டாமா. அதுக்கு பிறகு இவனுக்கு இருந்துச்சு ஒரு காலத்தை பின்னாடி இருந்து கொடுத்துட்டா. எப்படி? அதாம்மா இவன் செத்துட்டேன்ட்டாவே இதுல இருந்து அந்த கட்டத்துல இருந்து விலகி போயிடான்ல. என்ன மேஜிக் மாதிரி இருக்கு. ஏதோ பண்ணேன் அந்த தலையை வெட்டினாட்டேன். இன்னும் இறக்கி இருக்கேன். மறுபடியும் சேதாக்குள்ள வச்சு பிடிச்சிட்டா. ஐயோ இப்பதான் எனக்கு குச்சிலே வந்துருக்குறா சாமி. எப்படி நடந்து கட்டத்தை விட்டு வெளியே நாட்டி விட்டியா. உயிரோட வந்து செத்து எப்படி உயிரோட வந்தேன்? சாலை இல்லாம இருங்க லாஸ்ட் பேஜ் சொல்லுவானோ. You shouldn't be standing. ரொம்ப சிம்பிள். நான் உன்னை ஏமாத்திட்டேன். எப்படி? என்ன கொன்னுட்டதான் நினைச்சு நீ ரொம்ப பெரிய அதான் மாய அப்படி செத்தம் நினைச்சிட்டேன். என்னது? உன்னோட ஆயுதத்துல ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த ரத்தம் அது என்னோடதே இல்ல. போத ஷாக்க குறை. அது உன் பார்ட்னரோட ரத்தம். எங்க கூப்பிட்டு போற? அதேதா நடக்க வாய்ப்பே இல்ல. ஓ அங்க குத்துனது இவனுக்கு வந்துருச்சு. சொல்றதுக்கு கஷ்டமா எப்படி அந்த சடங்குக்கு அவன் உன்னோட ரத்தத்தை பயன்படுத்தி இருக்கான். எப்படி பண்ணாங்க? ஏன் என்னால இதுதான் என்னுடைய திட்டம். வாய்ப்பு கிடைக்கிறப்போ நீங்க இத பயன்படுத்துங்க சார். இது ரொம்ப அந்த இது கொடுத்தா இல்லம்மா பீஸ் மாதிரி ஒண்ணு அதுல போய் தடவி விட்டா. சடங்குக்கு மத்தவங்களோட ரத்தம் எந்த அளவுக்கு முக்கியம்னு ஷிக்கமாருக்கு தெரியும். அதனாலதான் முன்னாடியே பிளட் கேப்சூல்ஸ் தயார் பண்ணி வச்சிருக்கான். அதை தான் இப்ப பயன்படுத்தணும். அதை வச்சு தடவினோடனே அவனுக்கு இதாயிடுச்சு. அப்படியே இந்த இதை வச்சுட்டு இவனுக்கு சில குத்தி இருக்கேன். எங்க எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான். சரியான வாய்ப்பை பயன்படுத்தி காக்கஸோட பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த கேப்சூல் எங்களுக்கு எவ்வளவு உதவுச்சு தெரியுமா? என்னால இதை நம்ப முடியல. என்னுடைய பிளட் சாம்பிள் முதல்ல உங்களுக்கு எப்படி கிடைச்சது? என்னோட லைட்னிங் பிளேடை பயன்படுத்தி உன்னை தாக்குனதை நீ மறந்துட்டியா? பிளேடு அந்த ஹார்ட்ல குத்துனல்ல அப்ப எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்னீங்க.
அந்த தருணத்துல தான் நான் உன் உடம்புல இருந்த ரத்தத்தை நீங்களுக்கு அறிவு இருக்காதுமா ஆகாசுக்கு, அது பவர் தான் இருக்கேன், நான் அறிவு இருக்காது. இதா ஓ அப்பதான் எடுத்திருக்கேன். நீங்களுக்கு அறிவு கூட இருக்கு. அந்த லைட் நீங்க கொடுத்துட்டு நீங்க யாரும் குறுக்க வராதீங்க. கவனத்தை திசை திருப்புறதும் நான் மட்டும். நீ அறிவாளிடா. நான் சாதிச்சு காட்டுவேன். எனக்கு கிடைச்ச எக்ஸாம்பிள வச்சு உங்களை பிரிச்சு உன்னை இங்க இழுத்துட்டு போறேன். அதை தேவை வாங்கி அவன் கொடுத்துருக்கான். நான் அதுதான் இன்னும் பின்னாடி வாங்கி வச்சேன். சரி ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்திட்டேன். நான் பயந்துட்டேன். தெளிவா அவனே வச்சு பேசி விட்டாங்க. ஆனா அசால்ட்டா முடிச்சு விட்டாங்களேங்க. இவங்களுக்கு அக்காசி வந்து பவர் தான் கூட இருக்கேன், மூளை அந்த அளவுக்கு வேலை செய்யுது இவங்களுக்கு மாதிரி. அதுலயும் சிக்கம் தானே இந்த ஐடியா போட்டது. அவன் தனியா போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். இடானா ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டான். ஆனா ஒண்ணு, அவன் திறமைய பாராட்டியே ஆகணும். வளர்ந்திருந்தான்னா அவன் தலைக்கும் பெரிய பவுண்டி கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு அவன் உயிரை விட 2 பேரை காலி பண்ணிட்டாங்க. எப்படின்றத காமிக்கிறேன். அந்த பிளட் அந்த கையில அந்த பிளட் அப்படியே தெரியும். அவனுக்கு தெரியாமே ஊத்திட்டேன். அந்த பக்கத்துல போக வச்சு ஊத்திட்டேன். அந்த அதே அவனை டச் பண்ற மாதிரி விட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. அப்படியே பண்ணிட்டு அப்படியே கணத்துலயே அவன் கை இதுல கணத்துல போட்டுக்கிட்டான் போல. கண்ணத்திலேயே அப்படியே ஒண்ணு மாதிரி எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்களேங்க. ஆத்தாடி கண்ணத்திலேயே ஸ்ப்ரே பண்ணிட்டு இதுதான் பெரியதான். எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கேன். பேசுறதெல்லாம் போதும். எங்களுடைய இந்த சுவாரஸ்யமான திட்டம் நல்லா இருந்துச்சு. சூப்பர். உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? என்னால இத நம்ப முடியல. அந்த பையனா இதெல்லாம் பண்ண எப்படி இந்த திட்டத்தை போட்டான்? அவனை குறைச்சு எடை போட்டுட்டீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். யாருமே அவங்களோட எதிரியை எப்பவும் குறைச்சு எடை போட்டு. ஆனா இப்படி மாறும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இந்த இது தகவலை கொடுத்துட்டு தான் போனான். கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்மளுக்கு ஆஸ்மா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நீங்க மத்தவங்களோட உயிரை எடுக்கிறீங்க. ஷிகமாரோட உணர்ச்சிகளை கண்டிப்பா உங்களால என்னைக்கும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்மள எவ்வளவு கதற விட்டுட்டாங்க. நான் உண்மையிலேயே செத்துட்டாங்க 2 பேரும் அப்படிதாங்க நினைச்சேன். இருந்தாலும் அவனுக்கு உயிர் இருக்கே. ககாஷி சென்சை உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல சென்சை? இன்னும் நடமாடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நடமாச்சு. அப்பனா வந்து அந்த உள்ள பாஞ்சிருச்சு. மறுபடியும் உள்ள வர பாஞ்சிருச்சு. இந்த கம்மி நேரத்துல இவர் பாடி எப்படி ஆக்கிட்டாங்கன்றத நம்ப முடியல. ஷிகமாரு கொஞ்சம் லேட் ஆக்கி இருந்தாலும் அவ்வளவுதான். உங்க வெசல்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா ஆபத்து. மெடிக்கல் நெஞ்சுட்ஸு வச்சு நான் உங்களுக்கு ட்ரீட் பண்றேன். அது ஒரு பாதுகாப்பா இருக்கு. அதை எப்படியே எடுத்தானும்ல. சரியா உள்ள போயிருச்சுங்க. ஐயோ இது வேற சாகா. அடப்பாவில அது அவன் செத்தவனே செத்துவான்னு பார்த்தா இது சேர்ந்து வருதுங்க. வெளியேறிடுச்சுல அதனால அதாவது மண்ணுக்குள்ள விட்டு போச்சிடுறா. போடுறா புதைடா அப்படியே உள்ள வச்சு அட்ரா அட்ரா அடி நசுக்குடா 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 வர வேற அது திரும்பி வந்துருமாம்மா மண்ணை போட்டுக்கிட்டு. ஐயோ காலை கட்டி ஐயோ திருப்பி வந்துருச்சா அதான் பத்தியா அதுதான் திரும்பி வந்துச்சு. ஐயோ ஐயோ உள்ள போயிருச்சு. இப்போ உள்ள போச்சுன்னா திருப்பி ஒரு உயிர் வந்துடுறான். ஐயோ மறு இதயம் செயல்பட்டுறான் உனக்கு. ஆமா வீங்க இதயம். அடடா உயிர் வந்துருச்சே. சே வீங்கில காலி வந்துருச்சுடா. ஒண்ணு போயிருச்சுங்க உள்ள. ஐயோ போச்சு எந்திரிச்சிட்டான்டா. ஏய் ஏன்டா அப்படி படுத்துறீங்க? ரீஅனிமேட் ஆயிட்டானா? லைட்னிங் ஸ்டைல் மான்ஸ்டரோட இப்ப அவனுக்குள்ள இருக்கு. ஐயோ இவனுக்கு லைட்னிங் பவர் தானே இருக்கு. ஐயோ அந்த திரும்ப எல்லாம் ஒட்டிடுச்சு. எல்லாமே அப்படியே இருக்குல்ல. இந்த போச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனோட உடலும் இப்போ ஒரு மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருக்கு. ஐயோ நினைச்சேன். ஆனா இப்போ 2 இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது. உங்களை சும்மா விட மாட்டேன். ஆனா மறுபடியும் வந்துட்டானே. ஏங்க சாகவே மாட்டாங்களா? போய் உள்ள பூந்துருச்சு மறுபடியும். அவனோட இதயம் சேர்ந்து வந்துருச்சு.
இவனுக்கு காலத்தை வெட்டினா தான் அவனுக்கு புத்திசாலி கிடையாது. ஆனா அடுத்து என்ன நடக்கும் நான் சொல்றேன். நான் இன்னும் வெட்டான வெட்டி தனியாக அறியணும். படுத்திட்டேன். உன் ஜூட்ஸுவை பல தடவை பார்த்ததுக்கு அப்புறமும் உன் ஜூட்ஸு எப்போ எப்படி வேலை செய்யும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இப்போ நீ என்ன சொன்ன? ஐயோ இவனும் உயிரோட வந்துருவானோ? ஜூட்ஸு இப்போ அந்த அளவுக்கு பலமா இல்ல. நீ இதை பயன்படுத்தி நான் 5 நிமிஷம் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ளேயே என்னால அசைய முடியுது பாத்தியா? ஐயையே. போச்சுடா. ஐயே மறுபடியும் கத்தி எடுக்கிறானே. இது தலையை போட்டாதாம்மா போச்சுடா போச்சுடா போச்சுடா. தம்பி ஒரு ஐயே மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களே. கொஞ்சம் சந்தோஷப்பட விட மாட்டேங்கிறாங்களே. சே மறுபடியும் முடிச்சிட்டானே. ஐயே எந்திரிச்சிட்டானே. விஷயம் என்னன்னா, உன்னுடைய ஜூட்ஸோட நேரத்தையும் பலத்தையும் கரெக்டா கவனிச்ச. ஒவ்வொரு தடவையும் அதை நீ பயன்படுத்தும் போது அதோட சக்தி குறையும். போச்சுடா போச்சுடா. உண்மையை ஒத்துக்கோ தம்பி. அந்த ஜூட்ஸுவை எவ்வளோ பயன்படுத்துறியோ அது அந்த அளவுக்கு பலவீனமானதாகும். போச்சுடா. ஐயே மறுபடியும் போட்டுவானோ? ஆசி மாசம் செய்ய மாதிரி. என்னுடைய கணக்கு சரியா இருந்துச்சுன்னா உன்னுடைய சக்கர ஐயே மறுபடியும் வர்றானே. என்ன சரிதானே? போச்சுடா 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 வாங்கிட்டானே. போச்சுடா. ஆமா ஐயே பக்கத்துல வந்துட்டான்டா. வாங்கிட்டானே. ஐயே கண்ணை 3 நிமிஷத்துக்கு வந்துட்டானே. மறுபடியும் கட்டி வந்துட்டேன். இந்த தடவை கண்டிப்பா நான் உங்களை தப்பிக்க விட மாட்டேன். தயாரா இருங்க. அடப்பாயில சந்தோஷப்படுத்தி டென்ஷன் ஆகுறாங்களே. ஐயா எல்லாத்தையும் புடிச்சு கட்டிட்டானே. போச்சுடா. எல்லாரையும் புடிச்சிட்டேன் மொத்தமா. இழந்த இதயங்களை கண்டிப்பா சம்பாரிச்சே ஆகணும். அதுக்கு நீதான் இந்த 3 பேர்த்தையும் எடுக்க போறேன். என்னுடைய திட்டத்துல ஒரு சின்ன முனிகிறேன். அப்படி முனிகிறேன் பண்றது. கூட இருக்கிற 2 பேரையும் கொண்டு அவங்களுடைய இதயத்தையும் நான் கொண்டு போக போறேன். வெளியில வந்துச்சு. போச்சு. ஐயே மொத்தமா முடிச்சிட்டாங்க. யாரா அவங்க? ரசங்கன்னா இதுவும் சேர்ந்து வருது. ஆனா நம்ம நருட்டோ வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. வந்துட்டானா கக்காசி? 4 தெரியுது. சாகுரா அந்த டீம்ல என்னாச்சுன்னு தெரியலையேப்பா. டீம் 7 இல்ல கக்காசி. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா எங்க என்ட்ரியை குறை சொல்ல மாட்டீங்கல்ல? நான் அப்பவே நினைச்சேங்க நருட்டோ வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு. டீம் 7 அப்பாடா இப்ப ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதுல யார் இருக்குது கேப்டன்? டீம் 7 எமட்டோ. சூப்பர். அவன் பாவம் சிக்கமார என்னாச்சுன்னு தெரியல. அதை காப்பாத்தாம இங்கிட்டு வந்துட்டாங்கல்ல. ஆமா அதுதான் என்னன்னு தெரியல. எங்க பாவத்தை முடிச்சுட்டாங்க. என்னால நினைச்சே பார்க்க முடியல. வேற லெவல் வேற லெவல். அப்பா அப்படி நம்மள வந்து எப்படி சொல்ற ஒரு மரண பயத்துக்கு கொண்டு போயிட்டு அவன் உயிரை அப்படியே பிடிக்கிற மாதிரி பிடிச்சி திரும்ப வெளில விடுறாங்க. அப்படியே பிடி சான்ஸே கிடையாது. இது எப்படி சொல்றது, நம்மளால ஒரு அனிமையாவே இதை வந்து பார்க்கவே முடியல. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க எப்படி சண்டை போட்டு அந்த அவங்களுக்கு ஒரு அடிபட்டா நமக்கு எப்படி துடிக்குமோ அப்படி நம்மள மனசை வந்து துடிக்க வைக்கிறாங்க. வேற லெவல் வேற லெவல்னு தான் சொல்லணும். நான் இவ்வளவு நாள் பார்த்த எபிசோட விட இன்னைக்கு பார்த்தது உண்மையிலே சான்ஸே இல்லை. நீங்க என்னங்க சொல்றீங்க? சொல்றதுக்கே இல்லை.